வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது கனல் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் உமனோட ஸ்ட்ரகிளில் மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா தன்னோட கணவரை இழந்திருப்பாங்க. ஆல்சோ 2 பிள்ளைகள் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 2 பிள்ளைகளையும் எப்படியாவது கஷ்டப்பட்டு வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி வைராகியத்தோடு இருப்பாங்க. ஆல்சோ கடன் எங்கேயுமே வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த ஏரியாவில் வட்டிக்கு விடக்கூடிய ஒரு நபர் தான் ஜான் விஜய். ஸோ இவருக்கு ஹீரோயின் மேலே ஒரு கண் இருக்கும். ஸோ தன்னோட கடன் வலையில் விழ வச்சு எப்படியாவது ஹீரோயினை அடைஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாரு. ஸோ அது என்ன மாதிரியான விஷயங்கள் அண்ட் ஹீரோயின் அந்த வலையில் மாட்டினாங்களா அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றது அந்த ஸ்ட்ரகிளிங் லைஃப்பை காட்டின விதம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க. அதுலேயும் அந்த வேலை பார்க்குற இடத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த வேலை பார்க்குற இடத்துல இருக்காங்களே அந்த ஓனர்ஸ் அவங்களே ரியலைஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த காட்சி, அதை சுற்றி நடக்கக்கூடிய சீக்வன்சஸ், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக எழுதப்பட்டிருக்கும். அதே மாதிரி அந்த கடன் வலைக்குள்ளே ஹீரோயின் நோக்கி போகக்கூடிய அந்த காட்சி இருக்குல்ல, அது கொஞ்சம் நீட்டாகவே எடுத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றதும் ஓரளவுக்கு நீட்டான ஒரு கிளைமேக்ஸாக தான் இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு பயங்கர குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு யதார்த்தமான வாழ்வியலை காட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். பட் இருந்தாலும் இந்த படத்தில் இவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ஸ் இருக்குல்ல, அது கண்டிப்பாக இன்னுமே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். அண்ட் இந்த படம் கொடுக்க வந்த இம்பேக்ட் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டாக ட்ராவல் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆல்சோ ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அப்படின்றதுமே இந்த படத்தில் இன்னுமே கண்டிப்பாக நிறைய இடங்களில் பெட்டராக இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு சாங் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான கதைக்களத்துக்கு அந்த சாங் தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுமே இருக்க தான் செஞ்சிச்சு. ஓவரால் ஒரு வித்தியாசமான வாழ்வியலை காட்டணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. டு அன் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க, நல்லதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் கண்டிப்பாக இன்னுமே பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. டைம் இருந்தால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.